வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. ஜியோகிராஃபில ரொம்ப முக்கியமான படம். இது வந்து கான்செப்ட் வச்சு படிச்சாதான் புரியும். கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வந்து ட்விஸ்டடா தான் கேட்பாங்க, கூற்று காரணமா தான் கேட்பாங்க. தெளிவா பார்த்துருவோம். இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப இந்த பார்ட் 1 வீடியோல இந்தியாவின் காலநிலையை பற்றி மட்டும் தெளிவா பார்க்க போறோம். இந்தியாவின் காலநிலைனா என்ன, காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப கவனிங்க, காலநிலை அப்படின்ற அந்த சொல்லானது கிளைமா அப்படின்னு கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். காலநிலை என்ன அர்த்தம்? கிளைமேட்னு சொல்றோம். இப்ப அந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லானது கிளைமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க சொல்லிலிருந்து வந்ததுதான். சரிங்களா? அந்த கிளைமா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சாய்வு கோணம் அப்படின்னு பொருள். சாய்வு கோணம் அப்படின்னு அர்த்தம். அது நான் கொடுத்துருக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் மொத்தமா நான். சரி, அதுக்கப்புறம் இந்தியாவுடைய காலநிலை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. பிரிட்டிஷ் காலநிலை அல்லது சம காலநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது இந்த பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்ற பொழுது அதிகமான வெப்பமாகவும் இருக்காது, மிகுந்த குளிராகவும் இருக்காது. இதுக்கு பேர் தான் பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு பேரு. சரிங்களா? அதே மாதிரி காலநிலைனா என்ன, ஃபர்ஸ்ட் வானிலைனா என்ன அது தெரியாம நம்ம அந்த டாபிக்லயே போகக்கூடாது. அதாவது வானிலை அப்படின்றது டே டு டே அப்டேட், அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வானிலை. இப்ப வானிலை அறிக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, காலநிலை அறிக்கைன்னு சொல்ல மாட்டாங்க. வானிலைனா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலவக்கூடிய காற்றின் வேகம், ஈரப்பதம், வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றினுடைய அடர்த்தி, சரிங்களா, பனிப்பொழிவு, இதைத்தான் என்ன சொல்றோம்? வானிலைன்னு சொல்றோம். வானிலை என்பது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு நிலவக்கூடிய அந்த டே டு டே அப்டேட்டுக்கு பேர் தான் வானிலை. காலநிலைனா அப்ப என்ன சார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 30 to 35 ஆண்டுகளுக்கு நிலவக்கூடிய வானிலை, அதுக்கு பேரு தான் காலநிலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் நமக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரிஞ்சாதான் இந்த டாபிக்கை நம்ம போக முடியும். இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அச்சங்கள், அச்சம் எந்த, அதாவது லாட்டிடியூட்னு சொல்லுவோம், நம்ம தெளிவா பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அது ஒரு இடத்தினுடைய காலநிலையை தீர்மானிக்கும். அடுத்தது கடல்ல இருந்து எவ்வளவு தொலைவுல அந்த இடம் அமைஞ்சிருக்கு அது ஒரு அந்த இடத்துடைய காலநிலையை தீர்மானிக்கும். அடுத்தது பருவகால காற்றுகள், மான்சூன்ஸ் அடி சொல்லக்கூடியது ஒரு இடத்தினுடைய காலநிலையை தீர்மானிக்கும். அடுத்து நிலத்தோற்றம், நிலத்தோற்றம் அப்படின்றது மலைப்பகுதி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யும், தெளிவா நம்ம பார்ப்போம், நிலத்தோற்றம். அடுத்து ஜெட் காற்றுகள், இதுதான் இந்தியாவினுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். சரிங்களா? அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடல் இருந்து அமைந்துள்ள தொலைவு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பருவகால காற்றுகள், மான்சூன்ஸ், நிலத்தோற்றம் மற்றும் ஜெட் காற்றுகள். இதுதான். இது ஒவ்வொன்றை பத்தியும் தெளிவா நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அச்சம், லாட்டிடியூடு. இது தெளிவா இந்த டயக்ராமை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா தான், சரிங்களா, இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த பாடத்துல பாதி முடிஞ்சிருச்சு. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, கோடை காலம், குளிர்காலம் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது அச்சக்கோடு, இப்போ இந்தியா நம்ம படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லியிருப்பேன், இந்தியாவினுடைய அச்ச பரவல் அப்படின்றது 8°4' வடக்கு அச்சம் முதல் 37°6' வடக்கு அச்சம் வரை தான் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பூமியின் மீது கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள் தான் அச்சக்கோடுகளும் தீர்க்க கோடுகளும். அச்சக்கோடுகள் எதற்கு பயன்படும், எதற்காக நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, ஒரு இடத்தினுடைய காலநிலையை கணக்கிட நம்ம குறிப்பிடுறோம். அதன்படி அந்த பூமியின் மீது வரையப்பட்ட நடுவில் இருக்கக்கூடிய கோடுக்கு பேரு பூமத்திய ரேகை. இதுதான் இந்த பிளாக் கலர்ல கொடுத்திருக்கிற இல்லையா, இதுதான் வந்து பூமத்திய ரேகை, 0°. இந்த 0° பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு பக்கம் ஒரு 90 கோடுகள் இருக்கும். இதுக்கு பேரு வடக்கு அரைக்கோளம், வட அரைக்கோளம். அதே மாதிரி தெற்கு பக்கம் 90 கோடுகள் இருக்கும். இதுக்கு பேரு தென் அரைக்கோளம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல அடுத்து மறுபடியும் நம்ம உள்ள சப்டிவிஷன்ஸ் போனோம் அப்படின்னா, இந்த கடக, அதாவது நிலநடுக்கோடு, ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம், இந்த பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு பக்கம் 23° கோடு, அதாவது 1, 2, 3 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா 8வது கோடுல இந்தியா ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, 8வது கோடுல தான் இந்தியா ஸ்டார்ட் ஆகும். 37 அந்த கோடுல இந்தியா முடிஞ்சிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வடக்கு பக்கம் நம்ம பேசுவோம். அதுல 23வது கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு கடகரேகை அப்படின்னு பேரு. 23வது கோடு 23°30' வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய கோடுக்கு பேரு, அதாவது கோடுன்னு சொல்லக்கூடாது, அச்சக்கோடு. அந்த அச்சக்கோடுக்கு பேர் என்ன பேருனா கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு பேரு. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் இந்தியாவை 2ஆவே பிரிக்கும் இல்லையா.
இதான் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். இதுதான் இந்தியாவை ரெண்டா பிரிக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படியே வடக்கு பக்கம் கடக ரேகை 23 டிகிரி. அப்படியே தெற்கு பக்கம் நம்ம வந்து அப்படின்னா தென் அரைக்கோளத்துல 23 டிகிரி, அதுக்கு பேரு மகர ரேகை. தென் அரைக்கோளத்துல 23 டிகிரி இருக்கும், அதுக்கு பேரு மகர ரேகை. அப்போ இந்த 23 டிகிரி வடக்கே இருக்கக்கூடிய கடக ரேகைக்கும் 23 டிகிரி தெற்கே இருக்கக்கூடிய மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்பமண்டலமாக இருக்கும். சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்த பகுதியில, சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக இந்த பகுதியில விழும். அதனால இந்த பகுதி எப்பவுமே எப்படி இருக்கும், வெப்பமண்டலமா இருக்கும். அதனால டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் முக்கியம். அப்ப இந்தியாவை எடுத்துக்கோம். இப்ப நம்ம இந்தியாவோட காலநிலை தானே பாக்குறோம். இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 டிகிரில இருந்து இந்த 23.5 டிகிரி வரைக்கும் இந்த பகுதி ஃபுல்லா வெப்பமண்டலமாக இருக்கும் இந்தியாவுல. ஓகேவா? 8 டிகிரில தான் இந்தியா ஆரம்பிக்குது, 37 டிகிரில முடியுது. பட் இந்த 23 டிகிரிக்கும் 8 டிகிரிக்கு இடைப்பட்ட பகுதி இந்தியாவில் வெப்பமண்டலம் நிலவும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்புறம் அதுக்கு மேல என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பூமத்திய ரேகையில இருந்து 23 டிகிரி கடக ரேகைக்கும் 66 டிகிரி இதுக்கு இடைப்பட்ட பகுதி எப்பவுமே இந்த பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் மேப்ல கிளியரா கொடுத்துருக்கிறேன். இந்த பச்சை கலரா இருக்கக்கூடிய பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா 23 டிகிரி கடக ரேகைக்கும் வடக்கு பக்கம், 23 டிகிரி மகர ரேகைக்கும் 66 டிகிரிக்கு இடைப்பட்ட இந்த பகுதி எப்பவுமே மிதவெப்ப மண்டலமாக இருக்கும். அதான் முக்கியம். அப்ப அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், திரும்ப கூட வேணா பாத்துக்கோங்க. இந்தியாவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா 8 டிகிரில இருந்து 23 டிகிரிக்கு இடைப்பட்ட இந்த பகுதி எப்பொழுதும் வெப்பமண்டலமாக இருக்கும். ஓகேவா? அழிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 23 டிகிரில இருந்து 37 வரைக்கும் தானே இந்தியா இருக்கு. ஆனா 66 வரைக்குமே மிதவெப்ப மண்டலம் தான். 23 இருந்து 66 டிகிரி வரைக்குமே மிதவெப்ப மண்டலமா தான் இருக்கும். நம்ம அங்க போக வேணாம், இந்தியாவுக்குள்ள மட்டும் பாத்துக்குவோம். இந்த 23 டிகிரி கடக ரேகையிலிருந்து இந்த 37 டிகிரிக்கு இடைப்பட்ட இந்த பகுதி எப்போதும் மிதவெப்ப மண்டலமாக இருக்கும். அப்ப ஒரு இடத்தினுடைய காலநிலையை அச்ச கோடுகள் தீர்மானிக்கதா தெளிவா நம்ம பார்த்துட்டோம். 8 டிகிரில இருந்து 23.5 டிகிரி கடகரேகைக்கு இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலமாகவும் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்தியாவை இரண்டாக பிரிக்கக்கூடிய அச்ச கோடு எது? கடகரேகை. இது கொஸ்டின். இவ்வளவுதான். கிளியரா கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு இடத்தின் காலநிலையை அச்ச கோடுகள் தீர்மானிக்குதா? 8 டிகிரியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கும் இந்த விந்திய மலை பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலமா இருக்கும். இதுக்கு மேல திரும்ப திரும்ப சொன்னாலும் அதான் கான்செப்ட். வந்து ஒரு இடத்தினுடைய காலநிலையை அச்ச கோடுகள் தீர்மானிக்கும். அப்படியே நம்ம இந்த வேர்ல்டு இந்த வெப்ப மண்டலங்களுக்கு வந்தோம் அப்படின்னா 66 இருந்து 90 வரைக்கும் வடக்கு பக்கம் இது என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரிசிட் ஜோன், அதாவது துருவம், போலார் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். வடக்கு பக்கம் வட துருவம், அதுக்கு பேரு ஆர்டிக் ஜோன் அப்படின்னு பேரு. அப்படியே தெற்கே வந்தோம் அப்படின்னா 66 டிகிரி 30 மினிட்ஸ் தெற்கு பகுதியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் இந்த பகுதியும் அப்படியே உரை பனியாக இருக்கும். இதுக்கு பேரு அண்டார்டிக் ஜோன். அண்டார்டிக் ஜோன் அப்படின்னு பேரு, அண்டார்டிக் ஜோன். இந்த 66 டிகிரி தெற்கு அந்த வட்டத்துக்கு பேரு அண்டார்டிக் வட்டம். 66 டிகிரி வடக்கு இருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்கு பேரு ஆர்டிக் வட்டம். இவ்வளவுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். ஒரு இடத்தினுடைய காலநிலையை அச்சக்கோடுகள் எப்படி தீர்மானிக்க நம்ம கிளியரா சொல்லிட்டோம். அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடியது உயரம். கடல் மட்டத்திலிருந்து நம்ம உயரே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடல் மட்டத்திலிருந்து நம்ம மேலே போறோம் அப்படின்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இது லாஸ்டா நடந்த 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். கூற்று காரணத்துல அப்படியே கொடுத்துருந்தாங்க. இந்த பாடத்தெல்லாம் கூற்று காரணமா தான் கேட்பாங்க. இப்போ கான்செப்ட் தெரியாம மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுத முடியாது. அதனால தான் நம்ம தெளிவா நடத்துறோம். பொறுமையா ஃபுல்லா பாருங்க. அவசரம் எனக்கு தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தெளிவா நான் நடத்தி கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து பாக்குறீங்களான்னு தெரியல. தேவைப்படக்கூடியவங்க முழுமையா பாருங்க, பயனுள்ளதாக இருக்கும். நீங்க திரும்ப புக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒரு வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி சார் உங்களுடைய கிளாஸஸ் சூப்பரா இருக்கு, ஜியாகிரபியை கண்டினியூவா போடுங்க, கண்டினியூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு கிளாஸுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மேலே பெரிய விஷயம். இப்ப பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் மேலே செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறையும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பேரு என்னது? வெப்ப குறைவு விகிதம்.
இந்த நிலைக்கு பேர் என்ன சொல்றாங்க? வெப்ப குறைவு விகிதம். அதனாலதான் கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடங்கள் இருக்கக்கூடிய கோடை வாசஸ்தலங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்லா, முசோரி, நைனிடால், தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்கள் எல்லாம் இங்க சென்னையில வந்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குன்னா இங்க இருக்கிறத விட அங்க இப்போ நம்ம ஊட்டி எடுத்துக்கிட்டோம்னா 2400 மீட்டர் உயரமா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இங்க இருக்கிறத விட ஒரு 13 டிகிரி செல்சியஸ், சென்னையில இருக்கிறத விட 13ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் குறைவா இருக்கும். ஏன்னா அது கடல் மட்டத்திலிருந்து உயரமான இடத்துல இருக்கு. அதான் அதுக்கான காரணம். நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய காரணிகள், இந்தியாவின் காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணி மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் பெரும் பகுதி, குறிப்பாக தீபகற்ப பீடபூமி எங்க இருக்குன்னா கடல் பக்கத்துல. இந்தியாவில் பெரும்பாலான பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் பாதி 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்த தீபகற்ப பீடபூமி பகுதி தான். இந்த தீபகற்ப பீடபூமியானது கடலிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் கடல் சார்ந்த ஆதிக்க காலநிலை நிலவுது. இந்த பகுதி முழுவதும் கடல் சார்ந்த ஆதிக்க காலநிலை நிலவும். அப்ப ரொம்ப முக்கியம், கடல்ல இருந்து பக்கத்துல ஓரளவுக்கு இருக்கிறதுனால இந்த பகுதியில கடல் சார்ந்த ஆதிக்க காலநிலை நிலவும். இது போக அதனாலதான் இந்த பகுதியில மட்டும் குளிர்காலங்கள்ல அதிகமா குளிர் இருக்கிறது இல்ல, கோடை காலங்கள்ல அதிகமா வெயில் இருக்கிறது இல்ல. ஆனா கடல்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய டெல்லி மற்றும் வடபெரும் சமவெளி பகுதிகள் குளிர்காலங்கள்ல மிகுந்த குளிராகவும் கோடை காலங்கள்ல மிகுந்த வெப்பமாகவும் காணப்படுது. அப்ப கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு ஒரு இடத்துடைய காலநிலையை தீர்மானிக்குதா? அதான் கொடுத்திருக்கிறாங்க. கடல்களின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட இந்திய பகுதிகள் வெப்பநிலையில் பருவகால மாறுபாடுகளை கொண்டுள்ளன. இங்கு கோடை காலத்துல மிகுந்த வெப்பமாகவும் குளிர்காலத்துல மிகுந்த குளிராகவும் காணப்படுது. அதான் நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொச்சி கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப கொச்சி எடுத்துக்கிட்டோம்னா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறனால ஆண்டு முழுவதும் சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. ஆனா கடல்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய டெல்லி எடுத்துக்கிட்டோம்னா சராசரி 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு ஆனுவல், சரிங்களா? ஆனுவல் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா டெல்லியில 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு. காரணம் கடல்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு, சரிங்களா? ஆனா கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கொச்சியில வந்து ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? வெறும் 30 டிகிரி செல்சியஸ் தான் சராசரியா இருக்கு. அதே மாதிரி ஈரப்பதம் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால மழை பொழிவு மற்றும் ஈரப்பதம் முக்கிய காரணமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கொல்கத்தாவில் கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால ஆண்டு சராசரி மழை பொழிவு எவ்வளவு இருக்கு? 119 சென்டிமீட்டர் இருக்கு. ரொம்ப முக்கியம், கடலுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால கொல்கத்தாவில் ஆண்டினுடைய சராசரி மழை பொழிவு ரெயின்ஃபால் வந்து 119 சென்டிமீட்டருக்கு இருக்கு. இதே இது கடலை விட ரொம்ப தொலைவா இருக்கிறதுனால தார் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே மிக குறைந்த மழைப்பொழிவு பெறக்கூடிய ஜெய்சால்மர் மற்றும் பிகானீர் போன்ற பகுதிகள் ஆனுவல் ரெயின்ஃபாலே வெறும் 24 சென்டிமீட்டருக்கும் குறைவா தான் இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர், பிகானீர் போன்ற பகுதி கடல்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால, கடலின் தாக்கம் இல்லாததுனால ஆனுவல் ரெயின்ஃபாலே வெறும் 24 சென்டிமீட்டர். இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சாலே 20 சென்டிமீட்டர் மழை பொழியும். ஆனா ஆண்டு மழை பொழிவே சராசரியே 24 சென்டிமீட்டர் தான் பிகானீர் மற்றும் ஜெய்சால்மர் போன்ற ராஜஸ்தான் பகுதிகள். அப்ப கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு ஒரு இடத்தினுடைய காலநிலையை தீர்மானிக்குது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பருவகால காற்றுகள். இதை வந்து நம்ம தெளிவா அடுத்த வீடியோல தென்மேற்கு பருவக்காற்றுனா என்ன, இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய கேள்வி அப்படி கேட்பாங்க. இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கிய காரணி அப்படின்னு கேட்டாங்கன்னா பருவ காற்றுகள், மான்சூன். இப்போ மான்சூன் அப்படின்னா இந்தியாவில் ரெண்டு விதமான மான்சூன் இருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று எப்படி உருவாகுது அப்படின்றத தெளிவா அடுத்த கிளாஸ்ல, அடுத்த வீடியோல இந்தியாவுடைய பருவ காலங்கள், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, கோடை காலம், குளிர்காலம், இது எல்லாத்தையுமே கிளியரா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லாட்டிடியூடு, லாங்கிடியூடு, அதாவது லாட்டிடியூடு இந்தியா, அதாவது அச்சக்கோடுகள், அந்த அச்சக்கோடுகள், அந்த ஒரே ஒரு மேப் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 4 பருவ காலமே முடிஞ்சு கிளியரா நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதான் இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடியது பருவ காற்றும் தான். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அதை நம்ம தெளிவா நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெட் காற்றுகள் ரொம்ப முக்கியம். அதே நிலத்தோற்றத்துக்கு அப்புறம் ஜெட் காற்று. நிலத்தோற்றம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, கிளியரா சொல்றேன் பாத்தீங்களேன். இப்போ இந்தியாவுல இமயமலை இருக்கு,
அதான் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலையின் முக்கிய கூறுகளான வெப்பநிலை மற்றும் குளிர், வளிமண்டல அழுத்தம் போன்றவற்றை தடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப முக்கியமானது, இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர் காற்றை தடுத்துருது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இமயமலை இல்லைன்னா மத்திய ஆசியால இருந்து வீசக்கூடிய குளிர் காற்று அப்படியே வரும். இப்ப அந்த நமக்கு இயற்கையாகவே இந்த நிலத்தோற்றம் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து ஒரு அரணாக, இயற்கை அரணாக இருக்கு. மத்திய ஆசியால இருந்து வீசக்கூடிய குளிர் காற்றை தடுக்கக்கூடிய அரணாக இருக்கிறது இமயமலை. இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்துள்ளது. இதனால் குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. அதே மாதிரி ஓரளவுக்கு குளிர்காலத்திலையும் வட இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இமயமலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது மிதவெப்ப மண்டலத்துல இருந்தாலும் வெப்பமண்டல காலநிலையை பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல இது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேரளா, கர்நாடகா இந்த பகுதி எல்லாமே மழை மோதக்கூடிய, காற்று மோதும் பகுதியில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு இருக்கும். அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த காற்று மோதும் பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சரிவுல இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, மும்பை போன்ற பகுதிகளில் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். இது ஒரு நிலத்தோற்றம் முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர் இங்க இருக்கு. மங்களூர் நம்ம துறைமுகம் பார்த்துருக்கோம். இந்த மங்களூர்ல உங்களுக்கு காற்று மோதும் பகுதியில் இருக்கிறதுனால 280 சென்டிமீட்டர் பெய்யுது மழைப்பொழிவு. இதேது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பின்னாடி காற்று மோதா பகுதியில் இருக்கிற பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப குறைவாக 50 சென்டிமீட்டர் மட்டுமே மழைப்பொழிவு இருக்கு. அப்ப நிலத்தோற்றம் ஒரு இடத்தின் காலநிலையை தீர்மானிக்குதா? கர்நாடகா மாநிலத்துல தான் பெங்களூரு இருக்கு, மங்களூரு இருக்கு. மங்களூர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றினுடைய காற்று மோதும் பகுதியில இருக்கிறதுனால, இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 280 சென்டிமீட்டரா இருக்கு. காற்று மோதா பகுதியில கர்நாடகாவின் உள் பகுதியில பெங்களூர் இருக்கிறதுனால மிக குறைந்த மழைப்பொழிவாக வெறும் 50 சென்டிமீட்டர் மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு, அதாவது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் பொழுது பெறுகிறது. தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அவ்வளவுதான். கிளியரா நீங்க வந்து புக் எடுக்கவே தேவையில்லை. தெளிவா அந்த மேப்பை வச்சுதான் எல்லா படமும் நான் நடத்திக்கிட்டு வரேன். சும்மா தற்பெருமையா பேசல. இந்த மேப்பை வச்சுட்டு நீங்க கிளாஸ் கவனிச்சீங்கன்னா முடிஞ்சு. ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை வேணா ஒரு ரிவிஷன் மட்டும் போயிட்டே இருக்கலாம். எப்படி கேள்விட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்த கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது ஜெட் காற்றோட்டங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு எஸ்ஐ எக்ஸாம்ல லாஸ்ட் இயர்ல கேள்வி கேட்டாங்க. கூற்று காரணத்துல அந்த கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா என்ன? ஜெட் காற்றுகள் என்ன? வளிமண்டலத்தினுடைய உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்றுக்கு பேர் தான் ஜெட் காற்றுகள் அப்படின்னு பேரு. இந்த ஜெட் காற்றுகள் தான் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறதையும் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறதுக்குமே காரணமா இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி துணை அயன, இதான் உப அயன மண்டல பகுதி தானே மிதவெப்ப மண்டல பகுதி. இந்த அதாவது குறிப்பாக எப்போ வந்து நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுதுன்னா இந்த ஜெட் காற்றுகள் எப்போ, அதாவது ஜூன் மாத தொடக்கத்துல இந்த பகுதிகளில் உப அயன மண்டல பகுதிகளில் இந்த ஜெட் காற்றுகள் திபெத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும். திபெத் பகுதியை நோக்கி வீச ஆரம்பிக்கும். இப்படி திபெத் பகுதியை நோக்கி இந்த ஜெட் காற்றுகள் வீச ஆரம்பிக்கும் பொழுதுதான் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது. இதை தாண்டி இந்த ஜெட் காற்றுகளின் தாக்கத்தால் தான் வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் பொழுது வெப்பமண்டல தாழ்வு அழுத்தங்கள், இப்ப சொல்றாங்க இல்லையா, வெப்பமண்டல தாழ்வு அழுத்தம் உருவாயிருக்கு, அதான் புயலாக உருவாகும் சொல்றாங்க இல்லையா. அப்போ புயல் உருவாகிறதுக்கும் இந்த ஜெட் காற்றுகள் மிக முக்கிய பங்களிப்பை அளிக்குது. அவ்வளவுதான். தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அச்சக்கோடுகள், கடல் மட்டத்திலிருந்து அமைந்துள்ள உயரம், நிலத்தோற்றம், கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கு, அதுக்கடுத்து பருவகால காற்றுகள், கடைசியா வந்து நம்ம ஜெட் காற்றுகள். தெளிவா பார்த்துட்டோம். கிளாஸஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை புதுசா வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.